டேய் நான் வந்துடுவேன்டா. சும்மா நோய் நோயின்னு ஃபோனை போட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அவனை நேரில் வந்தேன்னா அவ்வளோதான். புரியுதா? ஃபோனை வை. சும்மா ஆடு மாடு மேய்க்கிறவங்கலாம் ஃபோன் இருந்தால் அப்படி தான். டேய் சீக்கிரம் ரெடி பண்ணுறா, சும்மா தடவிட்டே இருக்கான் பாரு. இங்கே மீன் குழம்பு, இங்கே கறி குழம்பு. டேய் எதுக்கு வந்தமோ அதை பற்றி பேசுகிறா. பேசுகிறேன். என்னது? இங்கே பணவாடை வருது. எவ்வளோ தேரும்? ஒரு 3 நாள் தேரும். சரி கிளம்பலாம். நவுர்ண்ணா. அண்ணே ஆள் நடமாட்டமே இல்லை. அண்ணே நம்ம வீடு பாட்டு வந்துட்டோம். அவங்கள வர சொல்லி இவ்வளோ நேரமாச்சு. அவங்க வருவாங்கிற நம்பிக்கையே போச்சுண்ணே. அவன் கண்டிப்பாக வருவான்டா. அவனுக்கு பணம் தேவைடா. சாரி ப்ரோ. என்ன சாரியா? ரோட்டில் எவ்வளோ இடம் இருக்குது வந்து இஷ்டம் சாரி கேட்டுட்ருக்க? சாரி ப்ரோ. என்ன சாரி? நீ வந்து ஒன்றுவே தெரியுமா? ஒன்றுமே வா. யோ நான் காரில் வந்தேன்னா பைக் வந்தேண்ணா, நடந்து போகிறேன் எந்த பக்கம் வந்தான்னு ஐயா, அதான் சாரி சொல்லிட்டல. ஓ சாரி கேட்டா சரியா போயிச்சா? யோ இப்போ என்ன பண்ணுங்கிற? என்ன பண்ணுமா? பாத்தீங்களா, நடு ரோட்ல 2 பேரும் இப்படி அடிச்சு மல்லு கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்க யாராவது வரமாட்டாங்களா? ஹலோ ஹலோ, யாரும் எதிர்பார்க்குறீங்க? யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்க ஆளுதான் நம்ம ஹீரோ. Buenos días, arriba, ¿qué pasa? Culebra, Chio Beta, அப்பா அவர் ஃபோன் பண்ணாருப்பா. அப்படியா? என்னம்மா சொன்னாரு? அவர் ஒன்றும் சொல்லலப்பா. அவர் எப்படிம்மா சொல்லுவார்? அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம தாம்மா முந்திக்கணும். பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ பாட்டு ஜாலியாக வெளில கிளம்பிட்ட. அப்பா பாத்திரம்லாம் கழுவியாச்சு, வீடும் பெருக்கியாச்சு, வேற தான் வேலை இருக்காப்பா? பாத்தீங்களா, நம்ம ஹீரோக்கு வீடு, வீட்டு வேலை, சினிமா, இதை விட்டா வேற எதுவுமே தெரியாதுங்க. நான் என்னடா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? அப்பா சொல்லிட்டு உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்காது. வெளியே போய் ட்ரை பண்ணணும். சும்மா நீ சம்பாதிக்கிற அந்த 50 காசை வச்சு வரவங்களை டீ காஃபிட்ட போட்டு தர முடியாது. வந்தாலும் கார் துப்பிட்டு போவோம். பாருங்க, அக்கா கல்யாணத்துக்கு பணம் எப்படி ரெடி பண்ணணும், எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். சும்மா இருந்தால் மட்டும் போதும். சும்மா இரா, பிரச்சனைக்கு காரணமே நீதான்டா. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் பணத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டு நிக்கிற நீ என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துவ, அதை நான் நம்பணும். ஆமாம், என்னத்தை நம்பி ஆகணும்? இப்போ யார் நம்புவீங்க? இதோ இப்போ கொண்டாந்து வச்சுது, இது காஃபி டீயா? சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். டேய்
குடிக்கிறவங்களுக்கு தெரியும் அது காஃபியா டீயான்னு. உனக்கெல்லாம் அது எதுக்கு தெரியணும்? போடா. உங்க 2 பேருக்கு தானே பிரச்சனை. தேவையில்லாம என்ன பத்தி எதுக்கு பேசுற? அக்கா நான் உன்னை கலாய்ப்பேனா? நான் அப்பா மட்டும் தான் வச்சு செய்வேன். சரி வரட்டா? ம். அக்கா அப்போ இன்னொரு விஷயம், நீ எதுவும் கவலைப்படாத. அப்பாவுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை நான் எடுத்து வைக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் போகிறேன், பார்த்து சொல்லி வை. டேய் பாப்போம்டா, நீ ரெடி பண்றியா நான் ரெடி பண்றேனான்னு பாப்போம். நீ பேசிட்டே இரு, இதை வந்துடுறேன். பேசுகிற பேச்சை பார்த்தா பணம் ரெடி பண்ணுருவாரோ? அப்பா அவன் தான் தேவையில்லாம பேசுறானா? நீங்களும் அவனுக்கு சரிக்கு சமமா பேசுறீங்க. விடுங்கப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. சொல்லுங்க, என்ன வேணும்? எதுங்க என்ன அடிச்சிங்க? இவங்க தான் நம்ம கதாநாயகி. என்னடா ஹோம்லியா இருக்காளேன்னு பாக்குறீங்களா? இவங்க பெங்களூர்ல பெரிய மாடல். இந்த ஆள் பாதி ஆடை பாதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கேற்ற சரியான ஆள் இவங்க தாங்க. இவங்க சென்னைக்கு வந்து நம்ம ஹீரோ கூட பழகி அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சி போய் ஹோம்லியா மாறிட்டாங்க. நான் ஏதோ நல்ல ஃபிகர் நினைச்சேன். ஏண்டா ஷால் கட்டியிருந்தா யாருன்னு கூட தெரியாதா? என் கண்ணை பார்த்து உன்னால கண்டுபிடிக்க முடியல? ஆமா, தெருக்கு 10 பொண்ணுங்க உன்ன மாதிரி சால் போட்டு தெரிஞ்சா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஒன்றாம் பாரு, உன் கண்ணை கட்டியிருந்தாலோ காதை கட்டியிருந்தாலோ கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். வேணா கேட்டு பாரு. ஒன்றும் இல்லை மச்சி. சரி அதெல்லாம் விடுங்கடா. எங்கடா போறீங்க? இன்னைக்கு ஒரு சேனலில் ஷார்ட் ஃபிலிம் காமிக்க வர சொல்லியிருக்காங்க, அது விஷயமா தான் போகிறோம். சரி உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது பஸ் அப்படிச்சு வண்டி கொடுங்க கொண்டு வராதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டியா நீ? பஸ் ஸ்டாண்ட்லையா? பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு கொடுத்தா என்ன தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா பிரச்சனை உனக்கு இல்லை எனக்கு தான். அம்மா தாயே, தயவுசெய்து வண்டி சாவி கூட. டைம் ஆச்சுடா, வாடா போலாம். டேய் டேய் சொல்லு மச்சான். கேமரா கால் பண்ணி கேளுடா. பேசிட்டேன் மச்சான், நைட் ஏதோ ஷூட் போயிருக்கான். 11 மணி போல வந்துடுமா? நம்ம 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடைசி நாள்ல ஏன்டா அப்படி? இதுல தெரிஞ்சவனு வேற சொல்லிட்டேன். டேய் மச்சான் அதெல்லாம் பண்ணிடலாம்டா, நிக்குளாரு. சரி மச்சி, நீ பாட்டுக்கு கையில் இருந்த காசுலாம் போட்டு பைலட் ஃபிலிம் முடிச்சுட்ட. அந்த ஆள் உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடுவானா? டேய் ஒருத்தனை பார்த்தவனே அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு கரெக்டா சொல்லுவேன். என்ன எத்தனை வருஷம் சினிமால இருக்கும், அவன் கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணுவான் மச்சி. கிளிச்சான். அது இல்லை மச்சி, இத்தனை நாள் ஷூட் போயிருக்கு. ஒரு 8 வந்து எத்தி பார்த்தானா? அவன் சாப்பிட்டியா இல்லையா ஒரு வார்த்தை கேட்டானா? உங்ககிட்டயா சாப்பிட்டியா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டானா? கேட்டிருக்க மாட்டான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் நம்பி அவன் படம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? அவன் சொல்றதும் சரிதான் மச்சி. இவனுமே ஆளுங்களா ஊரில் பணம் இருக்கு நீங்கள் கிளம்பி வந்துடுறானுங்க. அவனுக்கு சினிமாவும் தெரியாது, ப்ரொடியூஸ் பண்ணவும் தெரியாது, ஒரு ஏழாவும் தெரியாது. இந்த ஆயா வடை சுட்ட கதையில் அதெல்லாம் கேட்டு கைத்திருந்த பசங்க இவனுங்க. அவன்லாம் படம் பண்ணி நீ டைரக்ட் பண்ணி எனக்கு நம்பிக்கை இல்லை. டேய் இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் ஆஃபீஸ் போடுவேன். நீங்க 2 பேர் வந்து என்கிட்ட. ஹாய் மச்சான். ஏய் டேய் வாங்கடா. என்னடா இங்க இருக்கீங்க? ஷூட் போலாம். வா மச்சி. ஷூட்டா? கேமரா டீலடா. சரி நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? இல்லை மச்சான், ஒரு சேனலில் வந்து ஷார்ட் ஃபிலிம் படிக்காம வர சொல்லியிருக்காங்க. சரி அது விஷயமா தான் போயிட்டு இருக்கேன். ஹே சூப்பர்ரா. தேங்க்ஸ்டா. சேனல்ல ஷார்ட் ஃபிலிமை என்ன பட்ஜெட்டுக்கு பண்ணுனேன்னு கேட்டா அதே பட்ஜெட்டை சொல்லாத, கொஞ்சம் தூக்கியே சொல்லு. ஓகேடா. புரியுதா? ஓகே. சரி என்ன பட்ஜெட்டுக்கு பண்ண?
3 லட்சம் மச்சான். 3 லட்சமாண்டா? 3 லட்சம்? ஆமாண்ணே, ஏன்டா? டேய் உன்னை அங்கதானே தூக்கி சொல்ல சொன்னேன், இங்க சொல்றா? டேய் ஏய் சத்தியமா 3 லட்சம் ஆச்சுடா. சரிடா, ஓகே 3 லட்சம் கொடுத்தா வாங்கிக்கங்க, ஓகேவா? அதெல்லாம் இருக்கட்டும். சரி, அடுத்த வாரம் ஆபீஸ் போறேன், வந்து அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கங்க. என்னடா சொல்ற? சரியா? ஏய் ஓகே மச்சான், ஓகே மச்சான். நான் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. வா மச்சான் போலாம். சரி, பார்த்து போயிட்டு வாங்கடா. இங்க பாருங்கடா, என்னைக்கா ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஆபீஸ் போடுவேன். அன்னைக்கு நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து நிப்பீங்க பாருங்க, அப்ப தெரியும்டா நான் யாருன்னு.